ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை துவையல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை துளிர் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதை உருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வரமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு, வரமிளகாய் 8 எடுத்துருக்கேன். இது 4ம் சேர்ந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 6 பல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளி நான் அதில் சேர்க்கல. புளி தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் தாங்க நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம போட்டு வணக்கக்குள்ளே நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முடி கொட்டுறது அதிகமாக கொட்டாது. முடி நல்லா வளரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறம் வரமல்லி, சீரகம், மிளகுலாம் வறுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைக்கக்குள்ளே புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சேனல் வந்துட்டு இப்போ 640 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சட்னி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.